என்னடா ரொம்ப சோகமா இருக்க மாதிரி? அதுவா, இன்னைக்கு நான் செய்யாத ஒரு தப்புக்கு அடி வாங்கிட்டேன். அதை நினைக்கும் போது எனக்கு கவலையா இருக்கு. இதுதான் விஷயமா? உன்னை மாட்டி விட்டால, நீ நாளைக்கு என்ன பண்ணு, அவனை மாட்டி விட்டுரு. அவனை என்ன செய்யலாம், உனக்கு தீமை செஞ்சுட்டால, அவனுக்கு நீ தீமைதான் செய்யணும். ஆமால, நான் தான் தப்பே செய்யலையே. அப்புறம் அவன் என்னை மாட்டி விட்டானா, நானும் திரும்பி தானே மாட்டி விடணும் அவனை. நான் நாளைக்கு அவனை கவனிச்சுக்கிறேன் சொல்லிட்டேல. அப்படிலாம் செய்யக்கூடாது. நீ உண்மையா ஏசப்ப நேசிக்கிறப்பில்ல. உனக்கு யாராவது தீமை செஞ்சாங்கன்னா உனக்கு நீ நன்மைதான் செய்யணும். ரோமர் 12:21 என்ன சொல்லியிருக்கு? தீமை தீமையினால வெல்லாமல் தீமை நன்மையினால வெல்லும் பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப நீ உனக்கு யாராவது தீமை செஞ்சாங்கன்னா நீ அதை ஏசுகிட்ட சொல்லணும். நீங்க இப்ப எப்படின்னா தவறான முடிவு எடுக்காத. ஆமா, இதெல்லாம் ஏசப்பாக்கு பிடிக்காதுல. இயேசுவே, நீ தயவு செய்து மன்னிச்சிருங்கப்பா. நான் என்னோட சிந்தனைகளை ஏதாவது அவனை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தாலும் கூட என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஆமென்.